வணக்கம். ஐ மேட் இட் பார்ட் 1 இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு பாடிகான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதோட பாட்டமில் வந்து ரிச்டு ஸ்கர்ட், அதாவது கேதர் ஸ்கர்ட் இருக்கும் வித் சைட் ஸ்லிட்டில். ஐ மேட் இட் அந்த ஒரு டாப்பிக்கில் இனிமேல் நிறைய DIY டுட்டோரியல்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பாடிகான் ட்ரெஸ்ஸோட பேட்டர்னும், நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அந்த கேதர்ஸை அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டிஃபிகல்ட் பார்ட் என்னென்னா, அந்த எலாஸ்டிக் வச்சு நீங்கள் அந்த கேதர் ஸ்டிச் பண்ணுறதும், ஸோ அந்த நான் சைட் ஜிப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சைட் ஜிப்பரை வந்து ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பாடிகான் ட்ரெஸ்க்கு என்ன மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபேப்ரிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 40% ஸ்ட்ரெச்சி ஃபேப்ரிக்காக இருக்கணும். ஸோ என்னென்ன ஃபேப்ரிக்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் லைக்ரா ஃபேப்ரிக், ஜெர்சி ஃபேப்ரிக், நெட் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் இன்டர்லாக் இல்லைனா வெல்வெட், ஸ்பான்டெக்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்பேண்டபிள் ஆகிற ஃபேப்ரிக்ஸாக இருக்கணும். அதோடு இல்லாமல் மீடியம் வெயிட் ஃபேப்ரிக் பை பண்ணுங்கள். ஹெவி வெயிட் ஃபேப்ரிக் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் ஒரு 100 க்ரீன் கலர் எம்போஸ் வெல்வெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா ஸ்ட்ரிச்சியாக இருக்கும். ஸ்கர்ட்டில் கேதர்ஸ் வைக்கிறதுக்காக எலாஸ்டிக் 1/2 மீட்டர். நெக்ஸ்ட் கன்சீலர் ஜிப்பர், 2 மீட்டர்ஸ் எம்போஸ்டு வெல்வெட் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குன்ட்டு, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற ஃபேப்ரிக்கை நீங்கள் பாடிகான் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் பேட்டர்ன், இந்த பாடிகான் ட்ரெஸ்க்கு நான் வந்து சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள், அதுலேயே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பேக் பேட்டர்ன்,
front ruched skirt pattern. ஸ்கர்ட் பேட்டர்னை இந்த மாதிரி லே பண்ணி கட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த மாதிரி லே பண்ணி கட் பண்ணுறோன்னா ஸ்டிச் அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லே பண்ணும்போது பயாஸில் லே பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் ஒழுங்காக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக் லைட்ஸ், ஹார்மோல், அதுக்கப்புறம் ஷோல்டர், இது எல்லாத்தையும் நீட்டாக ஸ்டிச்சே தெரியாத மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டாட் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்கர்ட் தான் ஸ்டிச் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸ்கர்ட்டை கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மேலே இருக்கிற யோக்கும் கீழே இருக்கிற யோக்கை விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் நாட்சஸ் கொடுத்துட்டு, ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே யோக் வரைக்கும் நீங்கள் எலாஸ்டிக்கை கேதர்ஸோடு ஸ்டிச் பண்ணுறீங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதை நல்லா பாருங்கள். மேலே கேப், அந்த யோக் கேப் விட்டுட்டேன். ஸோ அங்கேருந்து நல்லா எலாஸ்டிக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நிறைய கேதர்ஸ் கிடைக்கும், நிறைய ஸ்ட்ரிங்க் ஆகும் ஃபேப்ரிக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த ஸ்லிட் வரைக்கும் நீங்கள் அந்த எலாஸ்டிக் கேதர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணனால எவ்வளோ கேதர்ஸ் வந்திருக்குன்ட்டு. ஸோ அது 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த 2 சைடையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மேலேருந்து அந்த அந்த டாட் சைட்லேருந்து கீழே அந்த ஸ்லிட் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
அந்த 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி அந்த லென்த் வந்து ஸ்கர்ட் ஒழுங்காக வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த கேதர்ஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ சைடில் வந்து ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ரா எட்ஜஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்கர்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி டாப்பில் அந்த பெல்லி ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சைடு மட்டும் சைட் சீம் ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த சைட் ஜிப்பர் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அனதர் சைடில் நீங்கள் எந்த சைட் ஜிப்பர் வைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து ஃப்ரண்ட் ஸ்கர்ட்லேருந்து டாப்பு அதுக்கப்புறம் பேக் பார்ட் எல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஜிப்பரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க, டாப்பும் பாட்டம் சேர்த்து. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட டாப்பு அதுக்கப்புறம் அதோட ஸ்கர்ட்டை வந்து சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாட்டமில் இருக்கிற ஹெம்மை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.